உலகின் மிகச்சிறந்த உடலியல் நிபுணர் ஸ்வைல் வின்சென்ட் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1868 மே 24 அன்னைக்கு இங்கிலாந்துடைய வெஸ்ட் மிட்லண்ட்ஸில் இருக்கிற பர்மிங்ஹாமில் ஜோசப் வின்சென்ட்டுக்கும் மார்கரெட் ஸ்வைல் வின்சென்ட்டுக்கும் மகனாக பிறக்கிறார். தாமஸ் ஸ்வைல் வின்சென்ட். இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குழந்தை பருவத்திலிருந்தே ஸ்வைல் வின்சென்ட் மியூசிக் இசையின் மீது ஆர்வம் கொண்ட ஒரு குழந்தையாக வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இவர் வளர வளர பியானோ இசைக்கருவியை வாசிக்க கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு வந்தாங்க. இதன் காரணமாக ஸ்வைல் வின்சென்ட்டுக்கு இவருடைய அப்பா பியானோ இசைக்கருவியை வாசிக்க கற்றுக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்குறாங்க. மேலும் 1873ஆம் ஆண்டு ஸ்வைல் வின்சென்ட்டுக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக பர்மிங்ஹாம்லேயே இருக்கக்கூடிய பர்மிங்ஹாம் பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து ஸ்வைல் வின்சென்ட் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போதிலிருந்து பள்ளி பாடங்களை ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு சிறந்த மாணவனாக ஸ்வைல் வின்சென்ட் திகழ்ந்து வந்தாங்க. இதுக்கப்புறம் 1878ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் ஸ்வைல் வின்சென்ட் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. பிறகு அதே பர்மிங்ஹாமுடைய எட்ஜ்பாஸ்டனில் இருக்கிற கிங் எட்வர்ட் தி 6 கிராமர் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஹை ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து 1878ஆம் ஆண்டிலிருந்து ஸ்வைல் வின்சென்ட் இவருடைய ஹையர் எஜுகேஷனை உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது கிரீக், லட்டின் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸை ஸ்வைல் வின்சென்ட் கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, நேச்சுரல் சயின்சஸ் போன்ற அறிவியல் பாடங்களை படித்து வந்தாங்க. நேச்சுரல் ஹிஸ்ட்ரி இயற்கை வரலாறு அப்படின்றது பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், தாவரங்கள் மற்றும் விலங்குகள் குறித்து படிக்கிறது. அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால் பாட்டனி தாவரவியல், ஜுவாலஜி விலங்கியல், இந்த 2 பாடங்கள் உள்ளடங்கியது நேச்சுரல் ஹிஸ்ட்ரி. அதே சமயம் நேச்சுரல் சயின்சஸ் இயற்கை அறிவியல் அப்படின்றது ஃபிசிக்கல் வேர்ல்டு சம்மந்தமாக படிக்கிறது. சிம்பிளாக சொல்லப்போனால் ஃபிசிக்ஸ் இயற்பியல், கெமிஸ்ட்ரி வேதியியல், அஸ்ட்ரானமி வானியல், ஜியாலஜி புவியியல், பயாலஜி உயிரியல் அப்படின்னு இது போன்ற பாடங்கள் உள்ளடங்கியது நேச்சுரல் சயின்சஸ். ஸோ நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, நேச்சுரல் சயின்சஸ் போன்ற அறிவியல் பாடங்களை ஸ்வைல் வின்சென்ட் படித்து வந்தாங்க. பிறகு ஸ்வைல் வின்சென்ட்டுக்கு மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணமும் ஏற்படுது. இதுக்கிடையில் 1885ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் ஸ்வைல் வின்சென்ட் இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த கிங் எட்வர்ட் தி 6 கிராமர் ஸ்கூல்லேருந்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அதே கிங் எட்வர்ட் தி 6 கிராமர் ஸ்கூல்லையே இவர் ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இது. இது ஏ கிளாஸ் எஜுகேஷன், 6th ஃபார்ம் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். அதை எடுத்து அடுத்த ஓராண்டு ஸ்வைல் வின்சென்ட் படிக்கிறாங்க. பின்னர் 1886ஆம் ஆண்டு இவருடைய 18 வயதில் ஸ்வைல் வின்சென்ட் இவருடைய அந்த ஒரு ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற 1 இயர் கோர்ஸையும் அந்த ஒரு கிங் எட்வர்ட் தி 6 கிராமர் ஸ்கூல்லேருந்து முடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா இவர் மெடிசன் படிக்கணும் அப்படின்னு விரும்பினால இவருடைய அப்பா இவரை அந்த பர்மிங்ஹாம்லேயே இருந்த மேசன் சயின்ஸ் காலேஜில் சேர்த்துறாங்க. இந்த மேசன் சயின்ஸ் காலேஜ் அப்படின்றது பிற்காலத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் பர்மிங்ஹாமை உருவெடுத்து இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ அந்த யூனிவர்சிட்டி பர்மிங்ஹாமில் அப்போதைய அந்த மேசன் சயின்ஸ் காலேஜில் இவருடைய அப்பா இவரை சேர்க்குறாங்க. அங்கு சேர்ந்து 1886 காலகட்டத்தில் இருந்து ஸ்வைல் வின்சென்ட் மெடிக்கல் கோர்சஸ்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிப்படியாக இவர் மெடிக்கல் கோர்சஸ் இவர் படித்து வந்தாங்க. கிட்டத்தட்ட அடுத்த 2 ஆண்டுகள். பிறகு 1888 காலகட்டத்தில் ஸ்வைல் வின்சென்ட் நிறைய மெடிக்கல் லெக்சர்ஸையும் அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா தான் இவர் MBCHB படிக்க ஆரம்பிக்கிறாங்க. MBCHB அப்படின்றது மெடிசனே பேக்லோரேஜ் சர்ஜரி அப்படின்னு லட்டினில் எக்ஸ்பான்ஷன். இதுவே இங்கிலீஷில் MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. அதுதான் இந்த மேசன் சயின்ஸ் காலேஜ் இன்றைய யூனிவர்சிட்டி ஆஃப் பர்மிங்ஹாமில் ஸ்வைல் வின்சென்ட் படித்து வந்தாங்க. அடுத்து 1892ஆம் ஆண்டு இவர் MBCHB முடிக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது அந்த MBBS முடிக்கிறதுக்கு முன்னாடியே மெடிசனில் வேறு மெடிக்கல் கோர்சஸ்லாம் முடித்து இவர் குவாலிஃபை ஆகுறாங்க. அதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1894ஆம் ஆண்டு தான் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் பர்மிங்ஹாமில் இருந்து, அதாவது மேசன் சயின்ஸ் காலேஜில் இருந்து MBCHB மெடிசனே பேக்லோரேஜ் சர்ஜரி அப்படின்ற MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி அந்த டிகிரியை ஸ்வைல் வின்சென்ட் பெறாங்க. அதுக்கப்புறமா அதே மேசன் சயின்ஸ் காலேஜில் இவர் மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட்டான டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரியையும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை தொடர்ந்து இந்த 1894 காலகட்டத்தில் அந்த மேசன் சயின்ஸ் காலேஜில்
இருந்து இவர் வந்து நேராக இந்த இங்கிலாந்துடைய வெஸ்ட் மிட்லண்ட்ஸில் இருக்கிற பெர்மிங்ஹாமில் இருந்து ஜெர்மனியோடைய பேடன் வாட்டன்பர்கில் இருக்கிற ஹைடல்பர்குக்கு இவர் போய் அங்கே இருக்கிற ஹைடல்பர்க் யூனிவர்சிட்டியில் இவர் ஜாயின் பண்ணி மேற்கொண்டு சில ஸ்டடீஸை இவர் டாக்டர் ஆஃப் மெடிசன் படிக்கும்போது படிக்கிறாங்க. அங்கே ஆல்பிரக் காசல் அப்படின்ற ஒரு உடலியல் நிபுணர் ஃபிசியாலஜிஸ்ட் இருந்தாங்க. அவருக்கு கீழே இவர் வந்து அதாவது ஸ்மைல் வின்சென்ட் வந்து இவருடைய ஸ்டடீஸ் டாக்டர் ஆஃப் மெடிசனுக்காக இவர் வந்து பண்ணாங்க. மருத்துவ கல்வியின் போது மருத்துவ பாடத்திட்டங்களாக தான் மெடிக்கல் கரிக்குலமாக அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, சர்ஜரி அறுவை சிகிச்சை, ஃபார்மகாலஜி மருந்தியல், பயாலஜி உயிரியல், கெமிஸ்ட்ரி வேதியியல் அப்படின்னு இது போன்ற பாடங்களை ஸ்மைல் வின்சென்ட் படித்து வந்தாங்க. இருந்தாலும் ஸ்மைல் வின்சென்ட்டுக்கு ஃபிசியாலஜி, பயாலஜி, கெமிஸ்ட்ரி இந்த 3 சப்ஜெக்ட்ஸில் தான் அதிக ஆர்வம் இருந்து வந்தது. குறிப்பாக ஃபிசியாலஜி உடலியல் அப்படின்றது உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது தான் ஃபிசியாலஜி. உதாரணமாக நம்மளுடைய உடலில் எப்படி இருதயம் துடிக்குது, நம்மளுடைய உடலில் எப்படி பிளட் சர்க்குலேட் ஆகுது, இது மாதிரியான உடலில் நடக்கிற ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது ஃபிசியாலஜி அப்படின்றது. இதுலேயும் இவருக்கு அதே மாதிரி பயாலஜி, கெமிஸ்ட்ரி இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் இவருக்கு ஆர்வம் இருந்தனால தான் இவர் வந்து ஹைடல்பர்க் யூனிவர்சிட்டிக்கு போய் அங்கே இருக்கிற அந்த ஆல்பர்ட் கார்சல் அப்படின்ற அந்த ஒரு ஆராய்ச்சியாளர் அவருக்கு கீழே ஸ்மைல் வின்சென்ட் வந்து இவருடைய ஸ்டடீஸை சில மாதங்கள் மேற்கொண்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹைடல்பர்க் யூனிவர்சிட்டியிலேருந்து குறிப்பாக அந்த ஜெர்மனியோடைய பேடன் வாட்டன்பர்கில் இருக்கிற ஹைடல்பர்கில் இருந்து மறுபடியும் இங்கிலாந்துடைய வெஸ்ட் மிட்லண்ட்ஸில் இருக்கிற பெர்மிங்ஹாமுக்கு இவர் வந்து திரும்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்மிங்ஹாமில் 1896ஆம் ஆண்டு ஸ்மைல் வின்சென்ட் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியையும் முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் அதே யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்மிங்ஹாமில் அப்போதைய மேசன் சயின்ஸ் காலேஜில் இவர் ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் ஃபிசியாலஜி அப்படின்ற பொறுப்பில் நியமிக்கப்படுறாங்க. ஏற்கனவே ஃபிசியாலஜி அப்படின்றத சொல்லிட்டேன். டெமான்ஸ்ட்ரேட் அப்படின்றது என்னன்னா, இப்போ அந்த ஃபிசியாலஜியை நேரடியாக மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பயன்படுத்தி அதே மாதிரி மற்ற உடல்கள் குறிப்பாக வந்து சடலங்கள், அதே மாதிரி விலங்குகள் அவற்றையெல்லாம் டைசெக்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய உடல் செயல்பாடுகளை நேரடியாக விளக்குறது தான் டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் ஃபிசியாலஜி அப்படின்றது. அந்த பொறுப்பில் தான் இவர் வந்து மேசன் சயின்ஸ் காலேஜில் 1896ஆம் ஆண்டு ஸ்மைல் வின்சென்ட் நியமிக்கப்பட்டாங்க. ஸோ அந்த 28 வயசில் தான் இவருடைய அந்த டாக்டர் ஆஃப் மெடிசனும் முடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதே 1896ஆம் ஆண்டு த சூப்ராரீனல் கேப்சல்ஸ் இன் த லோவர் வெர்டபிரேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் பேப்பர் எழுதி அந்த 1896ஆம் ஆண்டு ஸ்மைல் வின்சென்ட் வெளியிடுறாங்க. சூப்ராரீனல் கேப்சல்ஸ் அப்படின்றது வந்து அட்ரினல் கிளாண்ட்ஸை குறிக்குது. அட்ரினல் கிளாண்ட் அப்படின்னா ஒரு சுரபி, இது வந்து நம்மளோட 2 கிட்னிக்கும் மேலே அமைஞ்சிருக்கு. இந்த அட்ரினல் கிளாண்ட்ஸ்ல இருந்து தான் அட்ரினலின் போன்ற ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கும். இந்த ஹார்மோன்ஸ் தான் நம்மளுடைய ரத்தத்தில் கலந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஏற்படுத்துறது, பிளட் ப்ரெஷரை வந்து மேனேஜ் பண்ணுறது அல்லது அதிகரிக்கிறதோ குறைக்கிறதோ. ஸோ அதெல்லாம் நடக்கிறது இந்த அட்ரினல் கிளாண்ட்ஸ்ல இருந்து தான். ஸோ அந்த அட்ரினல் கிளாண்ட்ஸ் தான் சூப்ராரீனல் கேப்சல்ஸ் அப்படின்னும் அழைக்கப்படும். அது குறிப்பாக லோவர் வெர்டபிரேட்ஸ், அதாவது வெர்டபிரேட்ஸ் அப்படின்னா முதுகெலும்புள்ள உயிரினங்கள். ஸோ அந்த முதுகெலும்புள்ள உயிரினங்களில் சூப்ராரீனல் கேப்சல்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்றது தான் ஸ்மைல் வின்சென்ட் வந்து இந்த த சூப்ராரீனல் கேப்சல்ஸ் ஆஃப் த சூப்ராரீனல் கேப்சல்ஸ் இன் த லோவர் வெர்டபிரேட்ஸ் அப்படின்ற இந்த ஒரு ரிசர்ச் ஒர்க்கில் இவர் எழுதி வெளியிட்டாங்க. இதை வந்து பெர்மிங்ஹாமில் இருக்கிற பெர்மிங்ஹாம் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அண்டு ஃபிலசாபிக்கல் சொசைட்டி அதனுடைய ஒரு ஜேர்னலான ப்ரொசீடிங்ஸ் அப்படின்ற ஜேர்னலில் தான் இவர் வெளியிட்டாங்க. உடனடியாக இவருக்கு வந்து பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய ரிசர்ச் ஸ்காலர்ஷிப் அதே 1896ஆம் ஆண்டு ஸ்மைல் வின்சென்ட்டுக்கு வழங்கப்படுது. இதை பயன்படுத்தி இந்த சூப்ராரீனல் கேப்சல்ஸ் இது இருக்குது அப்படின்றத கண்டறிஞ்சவர் வந்து ஒரிஜினல் டிஸ்கவரர் வந்து சார் எட்வர்ட் ஆல்பர்ட் ஷார்பி ஷேஃபர் அப்படின்றவர். அவர் வந்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் அந்த காலகட்டத்தில் ஒர்க் பண்ணி வந்தாங்க. ஸோ அவருக்கு கீழே இவர் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஒரு வாய்ப்பு தான் இந்த ஒரு அந்த பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன் ரிசர்ச் ஸ்காலர்ஷிப் அப்படின்றது. ஸோ இது கிடைச்ச உடனே இந்த 1896ஆம் ஆண்டு அந்த பெர்மிங்ஹாமுடைய அந்த மேசன் சயின்ஸ் காலேஜோடைய டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் ஃபிசியாலஜி அந்த பதவியை ஸ்மைல் வின்சென்ட் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு இங்கிலாந்துடைய வெஸ்ட் மிட்லண்ட்ஸில் இருக்கிற பெர்மிங்ஹாமில் இருந்து அதே இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு போய் யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனுடைய பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன் ரிசர்ச் ஸ்காலராக இவர் ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த ஆண்டு 1897
1991ஆம் ஆண்டு ஸ்வயல் வின்சென்ட் வந்து ஒரு ஒரு அந்த ஒரு சால்ஃபி ஸ்காலராகவே நியமிக்கப்படுறாங்க. அந்த பொறுப்பில் ஏற்கனவே பெஞ்சமின் மோர் அப்படின்றவர் இருந்தாங்க. அவருக்கு பிறகு ஸ்வயல் வின்சென்ட் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக சர் எட்வர்ட் ஆல்பர்ட் சால்ஃபி ஷேஃபர் அவருக்கு கீழே ஸ்வயல் வின்சென்ட் வந்து சுப்ராரினல் கேப்சல்ஸ் உடைய செயல்பாடுகள் குறித்து தொடர்ந்து ரிசர்ச் பண்ணாங்க. பிறகு 1898ஆம் ஆண்டு இந்த காலகட்டத்தில் ஸ்வயல் வின்சென்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் நியமிக்கப்பட்டாங்க. அதாவது பிரிட்டிஷ் அசோசியேஷன் அதனுடைய அதுக்குண்டான ஒரு கமிட்டி, டக்ளஸ் கிளான்ஸ் கமிட்டி, அதனுடைய ஒரு செக்ரட்டரியாக 1898ஆம் ஆண்டு ஸ்வயல் வின்சென்ட் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதாவது இந்த டக்ளஸ் கிளான்ஸ் அப்படின்றது வந்து நாளமில்லா சுரபிகள், இது எண்டோக்ரைன் கிளான்ஸ் அப்படின்னும் அழைக்கப்படும். அதாவது சுரபிகளில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து டக்ட்ஸ் அப்படின்ற டியூப்ஸ், நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழாய்கள் வழியாக சுரபிகள் வந்து சுரக்கிறது. அதே சமயம் நேரடியாக ரத்தத்தில் வந்து இந்த சுரபிகள் வந்து கலக்கிறது. இப்படி 2 இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ டக்ஸ், அதாவது டியூப்ஸ் வழியாக வந்து சுரபிகள் சுரக்கிறது வந்து நம்மளுடைய வேர்வை சுரபி, அதுக்கப்புறம் நம்மளுடைய எச்சில் சுரக்கிறது. இதெல்லாம் வந்து நம்மளுடைய இப்போ வேர்வை வந்து நம்மளுடைய தோலில் ஊடுருவி நம்மளுடைய வெளிப்பகுதியில் வந்து வேர்வை வரும். அதே மாதிரி நம்மளுடைய வாயில் வந்து அந்த உமிழ்நீர் வந்து சுரக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டக்ஸ் மூலமாக, அதாவது டியூப்ஸ் மூலமாக வந்து செக்ரேட் ஆகக்கூடியது அந்த சுரபிகள் எல்லாமே. அதே சமயம் மற்ற சுரபிகள், இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்ன அந்த அட்ரினல் கிளான்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி தைமஸ் கிளான்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி தைராய்டு கிளான்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா இன்னும் கூடுதலாக வந்து இந்த பேன்க்ரியஸ் அதிலேருந்து சுரக்கக்கூடிய இன்சுலினாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நேரடியாக ரத்தத்தில் கலக்கக்கூடியது. உதாரணத்துக்கு இப்போ நம்மளுடைய உடலில் வந்து வெப்பம் வந்து அதிகரிக்கவோ குறையவோ செய்யும் போது அதுக்கேற்ற மாதிரி வேர்வை வர்றது அது வந்து நடக்கும். அதேமாதிரி நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கும்போது சாப்பிட்ற மாதிரி தோணுனா, அல்லது நம்ம ஏதாவது சாப்பிட்டா அப்போ வந்து உமிழ்நீர் சுரக்கும். இது வந்து டக்ஸ், அதாவது டியூப்ஸ் மூலமாக சுரக்கக்கூடிய சுரபிகள். அதே சமயம் ரத்தத்தில் கலக்கிறது அப்படின்றது நம்ம அதிர்ச்சியான ஒரு சம்பவங்களை கேள்விப்பட்டு மனசோர்வு அடையும் போது அட்ரினலின் கிளான்ஸ்ல இருந்து ஒரு ஹார்மோன் வெளி வந்து நேரடியாக ரத்தத்தில் கலந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும், பிபியை அதிகரிக்க வைக்கும். அதே மாதிரி நம்ம அதிகமாக வந்து இனிப்பு சாப்பிடும்போது பேன்க்ரியஸ்ல இருந்து இன்சுலின் ரத்தத்தில் கலந்து குளுக்கோஸ் அப்படின்ற அந்த சுகரை வந்து லிவரில் கிளைக்கோஜனாக மாற்றுறதுக்கு உண்டான அந்த சிக்னல் கொடுக்கும். ஸோ இப்படி நேரடியாக ஒரு ஹார்மோனை ரத்தத்தில் கலக்க வைக்கக்கூடிய அந்த சுரபிகள் தான் டக்ளஸ் கிளான்ஸ் அப்படின்றது. உதாரணம் நான் சொன்ன அந்த பேன்க்ரியஸ், அதுக்கப்புறம் வந்து அட்ரினல் கிளான்ஸ், அதே மாதிரி தைராய்டு கிளான்ஸ் இதெல்லாம் குறிக்குது. ஸோ இது குறித்து தான் இவர் வந்து ரிசர்ச்லாம் பண்ணாங்க. அது குறித்த ஒரு கமிட்டி தான் பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய டக்ளஸ் கிளான்ஸ் கமிட்டி அப்படின்றது. அதனுடைய ஒரு செக்ரட்டரியாக தான் 1898ஆம் ஆண்டு ஸ்வயல் வின்சென்ட் நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன் அங்கே இவர் ஒரு சீஃப் அசிஸ்டண்டாகவும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவும் கூட, உதவி பேராசிரியராகவும் கூட இவர் நியமிக்கப்பட்டாங்க. பின்னர் 1899ஆம் ஆண்டு எர்னஸ்ட் ஸ்டார்லிங் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆராய்ச்சியாளர், அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவும் இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் அங்கேருந்து இவருடைய ஒர்க்கெல்லாம் முடிக்கிறாங்க. அப்போ வேல்ஸில் இருக்கிற கார்டிஃப், வேல்ஸ் அப்படின்றது இங்கிலாந்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கண்ட்ரி, அந்த வேல்ஸில் இருக்கிற கார்டிஃப், அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கார்டிஃப், அது கார்டிஃப் யூனிவர்சிட்டி அப்படின்னு அழைக்கப்படும். அங்கே வந்து லெக்சரர் இன் ஃபிசியாலஜி, அதாவது உடலியலில் விரிவுரையாளர் அப்படின்ற பதவி 1900ஆம் ஆண்டு ஸ்வயல் வின்சென்ட்டுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இதனால் இவர் வந்து அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் இவருடைய பணியெல்லாம் முடிச்சுட்டு இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருந்து நேராக வேல்ஸில் இருக்கிற கார்டிஃபுக்கு 1900ஆம் ஆண்டு இவர் போய் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கார்டிஃபோடைய ஒரு லெக்சரர் இன் ஃபிசியாலஜியாக ஸ்வயல் வின்சென்ட் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அங்கே வந்து தாமஸ் லூயிஸ் அப்படின்ற ஒரு மாணவர் இவருக்கு வந்து கிடைச்சாங்க. அந்த தாமஸ் லூயிஸ் அப்படின்றவர் பிற்காலத்தில் ஒரு சிறந்த கார்டியாலஜிஸ்ட், இருதய நோய் நிபுணர் ஆனாங்க. ஸோ அவர் வந்து ஸ்வயல் வின்சென்ட்டோட ஸ்டூடெண்டாக இருந்தாங்க. அப்போ அந்த தாமஸ் லூயிஸ் வந்து ஸ்வயல் வின்சென்ட்டுக்கு கீழே வந்து ரிசர்ச்சுக்கு ஜாயின் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் இணைஞ்சு அந்த பயோகெமிஸ்ட்ரி ஆஃப் மசில், அதாவது தசையினுடைய உயிர் வேதியியல் பண்பு குறித்து 2 ரிசர்ச் பேப்பர்ஸை 1900ஆம் ஆண்டுக்கு பிறகு ஸ்வயல் வின்சென்ட் வந்து தாமஸ் லூயிஸ் கூட இணைஞ்சு வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா 1902ஆம் ஆண்டு பிரான்சிஸ் மேசன் ரிசர்ச் ஸ்காலர்ஷிப் அப்படின்ற அந்த ஒரு கௌரவமானது 1902ஆம் ஆண்டு ஸ்வயல் வின்சென்ட்டுக்கு கிடைக்குது. இதுக்கப்புறமா இந்த
1902ஆம் ஆண்டு இவர் வந்து டாக்டர் ஆஃப் சயின்ஸ் டிஎஸ்சி படிக்கணும் ஃபிசியலாஜிக்கல் கெமிஸ்ட்ரியில் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இதனால இவர் வந்து அந்த வேல்ஸில் இருக்கிற கார்டிஃபோடைய யூனிவர்சிட்டி ஆஃப் கார்டிஃபோடைய லெக்சரர் இன் ஃபிசியாலஜி அந்த பதவியை ரிசைன் பண்ணிடுறாங்க. ரிசைன் பண்ணிவிட்டு ஸ்வைல் வின்சென்ட் நேராக அந்த வேல்ஸில் இருக்கிற கார்டிஃபில் இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு போயிடுறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா அங்கே 1902ஆம் ஆண்டு இவர் ஜாயின் பண்ணி டிஎஸ்சி டாக்டர் ஆஃப் சயின்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்கே வந்து அந்த எட்வர்ட் ஆல்பர்ட் ஷார்பி ஷேஃபர் அவர் வந்து அங்கே அந்த காலகட்டத்தில் 1902 காலகட்டத்தில் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவர் கீழே இவர் வந்து டாக்டர் ஆஃப் சயின்ஸ் வந்து படித்தாங்க. பின்னர் 1904ஆம் ஆண்டு ஸ்வைல் வின்சென்ட் வந்து டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற டிஎஸ்சி வந்து முடிச்சிடுறாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த 1904ஆம் ஆண்டு தான் ஸ்வைல் வின்சென்ட்டுக்கு கனடாவுடைய மேனிடோபாவில் இருக்கிற வின்னப்பெக் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் மேனிடோபா அதனுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜி அப்படின்ற பதவியே இவருக்கு கிடைக்குது. இதனால இந்த 1904ஆம் ஆண்டு ஸ்வைல் வின்சென்ட் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவில் டாக்டர் ஆஃப் சயின்ஸ் முடித்த உடனே நேராக அங்கேருந்து கனடாவுடைய மேனிடோபாவில் இருக்கிற வின்னப்பெக்கு போய் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் மேனிடோபாவுடைய ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜி 1904ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் மேனிடோபாவில் ஃபிசியாலஜிக்கு அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு பேராசிரியர் பதவி 1904ஆம் ஆண்டு தான் உருவாக்கப்பட்ட உடனடியாக ஸ்வைல் வின்சென்ட் தான் அந்த ப்ரொஃபஸர்ஷிப் ஆஃப் ஃபிசியாலஜி அதனுடைய ஃபஸ்ட்டு ப்ரொஃபஸராக நியமிக்கப்பட்டாங்க. ஸோ முதல் உடலியல் பேராசிரியராக யூனிவர்சிட்டி ஆஃப் மேனிடோபாவில் 1904ஆம் ஆண்டிலிருந்து ஸ்வைல் வின்சென்ட் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அங்கே பணிபுரிய ஆரம்பித்த உடனே ஸ்வைல் வின்சென்ட் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மேனிடோபாவில் ஒரு ஃபிசியாலஜிக்குண்டான ஒரு புதிய டிபார்ட்மெண்ட்டே இவர் வந்து உருவாக்கினாங்க. பின்னர் 1906ஆம் ஆண்டு ஸ்வைல் வின்சென்ட் இன்டர்னல் செக்ரீஷன் அண்ட் டக்ளஸ் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் பேப்பர் எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு த டக்ளஸ் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதி 1909ஆம் ஆண்டு ஸ்வைல் வின்சென்ட் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா இதெல்லாம் இவர் பண்ணனால ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக ஸ்வைல் வின்சென்ட் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு 4 நபர்கள் ப்ரப்போசர்ஸாக இருந்து காரணமாக இருந்தாங்க. ஒருத்தர் வந்து இவருடைய மென்டாரான சர் எட்வர்ட் ஆல்பர்ட் ஷார்பி ஷேஃபர், இன்னொருத்தர் வந்து வில்லியம் கிரேமர், இன்னொருத்தர் ஜேம்ஸ் காசர் யூவர்ட், இன்னொருத்தர் ஒலாண்டோ சார்னிக் பிராட்லி. ஸோ அந்த 4 நபர்கள் ப்ரப்போசர்ஸாக இருந்து காரணமாக இருந்தாங்க. ஸோ 1910ஆம் ஆண்டு ஃபெல்லோ ஆஃப் த ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா FRSE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை ஸ்வைல் வின்சென்ட் பெற்றாங்க. இதுக்கப்புறமா ஸ்வைல் வின்சென்ட் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நார்த் டெக்கோட்டா அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்கோட்டாவில் ஒரு அட்ரஸ் கொடுக்குறதுக்கு ஒரு ஸ்பீச் கொடுக்குறதுக்கு இவர் அழைக்கப்பட்டாங்க. அது வந்து அறிவியல் மற்றும் கலாச்சாரம் சார்ந்த ஒரு ஸ்பீச் வந்து கொடுக்கணும். அதுக்கு 1912ஆம் ஆண்டு ஸ்வைல் வின்சென்ட் வந்து சயின்ஸ் அண்ட் கல்ச்சர் த யூனிவர்சிட்டி அண்ட் மாடர்ன் லைஃப் அப்படின்ற டைட்டிலில் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த் டெக்கோட்டாவில் இவருடைய கன்ஃபிகேஷன் அட்ரஸ் வந்து 1912ஆம் ஆண்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1914ஆம் ஆண்டு ஸ்வைல் வின்சென்ட் இவருடைய 46 வயதில் பியட்ரிஸ் ஓவர்டன் அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஸ்வைல் வின்சென்ட்டுக்கும் இவருடைய மனைவியான பியட்ரிஸ் ஓவர்டன் வின்சென்ட் இவங்க 2 பேருக்குமே 2 பெண் குழந்தைகள் பிறந்தது. இது ஸ்வைல் வின்சென்ட்டோடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மேனிடோபாவில் ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜியாக நியூ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசியாலஜியை எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு அங்கே பல ரிசர்ச்சும் இவர் வந்து பண்ணாங்க. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இவர் வந்து தைமஸ் குறித்து ரிசர்ச் பண்ணாங்க. தைமஸ் அப்படின்றது நம்மளுடைய டி செல்ஸை வந்து குறிக்கும். அந்த டி செல்ஸ் தான் வந்து இம்யூன் சிஸ்டமுக்கான அந்த ஒரு ஒர்க்கில் வந்து ஈடுபடுது. அதாவது இப்போ நமக்கு உள்ள வந்து ஏதோ ஒரு கிருமி வந்து நமக்குள்ளே வந்துடுது அப்படின்னா அப்போ உடனடியாக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ அதிலிருந்து இந்த டி செல்ஸ் வந்து உருவாகி அந்த டி செல்ஸ் தான் வந்து கிருமிகளை வந்து அழிக்கக்கூடியது. ஸோ அந்த டி செல்ஸான தைமஸ் அதில் தான் ஸ்வைல் வின்சென்ட் வந்து அதனுடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்ற குறித்து ரிசர்ச் பண்ணாங்க. ரிசர்ச் பண்ணது மட்டும் இல்லாமல்
அது குறித்து நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸையும் ஸ்வயல் வின்சென்ட் வந்து வெளியிட்டு வந்தாங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் ஸ்வயல் வின்சென்ட்டுக்கு மியூசிக் மேலேயும் நிறைய ஆர்வம் இருந்து வந்தனால மியூசிக் சார்ந்த விஷயங்களில் இவர் வந்து பியானோலாம் வாசிக்க கற்றுக்கிட்டு நிறைய இவர் வந்து கான்சர்ட்லாம் கூட போட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்வயல் வின்சென்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் ஃபெட்டிக் போர்டு, இது கனடாவில் தான் இருக்குது, அதனுடைய ஒரு மெம்பராகவும் ஸ்வயல் வின்சென்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. பின்னர் 1919ஆம் ஆண்டு மென்ஸ் மியூசிக்கல் கிளப் இன் மேனிடோபா, கனடா, அதுக்குண்டான ஒரு பிரசிடெண்டாக இவர் நியமிக்கப்பட்டாங்க. அந்த பொறுப்பில் 1920 வரைக்கும் ஸ்வயல் வின்சென்ட் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த 1920ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ஃபிட்ஸ்ரூவியா, அங்கே இருக்கிற மிடில் செக்ஸ் ஹாஸ்பிட்டல், அது அந்த காலகட்டத்தில் இருந்தது ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல். டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா அந்த மிடில் செக்ஸ் ஹாஸ்பிட்டலில் நோயாளிகளுக்கு சிகிச்சையும் வழங்கப்படும், அதே சமயம் மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியும் மருத்துவ பயிற்சியும் கூட வழங்கப்படும். அதனால தான் இந்த மிடில் செக்ஸ் ஹாஸ்பிட்டல் ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலாக இருந்துச்சு. அந்த மிடில் செக்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு உண்டான ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜியாகவும் ஒரு ஹெட்டாகவும் இவர் வந்து அழைக்கப்பட்டாங்க. இதனால் 1920ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் மேனிடோபாவுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜி அப்படின்ற பதவியை ஸ்வயல் வின்சென்ட் ரிசைன் பண்ணிவிட்டு அந்த 1920ஆம் ஆண்டு இவருடைய மனைவி குழந்தைகள் எல்லாம் அழைச்சிட்டு கனடாவுடைய மேனிடோபாவில் இருக்கிற வினபெக்கில் இருந்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ஃபிட்ஸ்ரூவியாவுக்கு 1920ஆம் ஆண்டு போய் மிடில் செக்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கான ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜி 1920ஆம் ஆண்டிலிருந்து இவர் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்வயல் வின்சென்ட் வந்து இன்னும் சில முக்கியமான விஷயங்களில் ஈடுபட்டு வந்தாங்க. குறிப்பாக ஸ்வயல் வின்சென்ட் வந்து இந்த காலகட்டத்தில் அந்த லண்டன்லேயே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் அதுக்குண்டான ஒரு எக்ஸாமினராக இவர் நியமிக்கப்பட்டாங்க. பின்னர் 1925 காலகட்டத்தில் இங்கிலாந்துடைய வெஸ்ட் யார்க்ஷயரில் இருக்கிற லீட்ஸ், அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் லீட்ஸ், அதனுடைய ஒரு எக்ஸாமினராகவும் ஸ்வயல் வின்சென்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா இங்கிலாந்தில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து, அதுக்கப்புறம் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் லண்டன், இந்த ரெண்டுக்குண்டான அந்த கான்ஜாயின் போர்டுக்குண்டான ஒரு எக்ஸாமினராகவும் கூட ஸ்வயல் வின்சென்ட் இந்த காலகட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா ஸ்வயல் வின்சென்ட் வந்து அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் அப்படின்னு சொல்லி ஒரு பயோகெமிஸ்ட், ஒரு உயிர் வேதியியலாளர், அவர் வந்து எண்டோக்ரனாலஜி உட்சுரபியலில் ஆர்வம் காட்டினாங்க. அதுக்கு முக்கிய காரணமாக ஸ்வயல் வின்சென்ட் தான் இருந்தாங்க. அதாவது எண்டோக்ரனாலஜி அப்படின்றது உட்சுரபியல்னா நான் சொன்னேன் அந்த அட்ரினல் கிளான்ஸ், தைராய்டு கிளான்ஸ், பேன்க்ரியஸ், அதெல்லாம் எப்படி வந்து ஹார்மோன்ஸை சுரக்குது அப்படின்றத படிக்கக்கூடிய ஒரு அறிவியலின் குறிப்பாக மருத்துவத்தின் கிளை தான் இந்த ஒரு எண்டோக்ரனாலஜி அப்படின்றது. ஸோ அதில் ஸ்வயல் வின்சென்ட் பண்ண ஆராய்ச்சிகள், இவர் வெளியிட்ட ரிசர்ச் பேப்பர்ஸ், அதெல்லாம் காரணமாக தான் அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் அப்படின்ற ஒரு பயோகெமிஸ்ட் வந்து எண்டோக்ரனாலஜியில் ஆர்வம் காட்டி ஒரு உட்சுரபியல் நிபுணராக, ஒரு எண்டோக்ரனாலஜிஸ்டாகவே ஆனாங்க. ஸோ அதுக்கு முக்கிய காரணமாக ஸ்வயல் வின்சென்ட் இருந்தாங்க. மேலும் ஃபிசியாலஜியில் பல முன்னேற்றங்கள் இங்கிலாந்துலையும் கனடாலையும் ஏற்படுறதுக்கு ஸ்வயல் வின்சென்ட் மிக முக்கிய காரணமாக இருந்தாங்க. இப்பேற்பட்ட நபர் 1930ஆம் ஆண்டு இவருடைய 62 வயதில் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன், அதுக்கப்புறமா அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் லீட்ஸ் அதுக்குண்டான எக்ஸாமினர் அப்படின்ற பதவியில் இருந்தும், அதே மாதிரி மிடில் செக்ஸ் ஹாஸ்பிட்டலுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜி அப்படின்ற பதவியிலிருந்து இவர் வந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க. ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா ஸ்வயல் வின்சென்ட் வந்து முழுமையாக ஓய்வில் இருந்தாங்க. பின்னர் இறுதி 1933ஆம் ஆண்டு டிசம்பர் 31 அன்னைக்கு இவருடைய 65 வயதில் ஸ்வயல் வின்சென்ட் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1933 டிசம்பர் 31 அன்னைக்கு இவருடைய 65 வயதில் ஸ்வயல் வின்சென்ட் இறந்து போயிடுறாங்க. இவருக்கு பிறகு சில ஆண்டுகளுக்கு அப்புறமா ஸ்வயல் வின்சென்ட்டோடைய மனைவியான பியட்ரிஸ் ஓவர்டன் வின்சென்ட் அவங்களும் வந்து இறந்து போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்வயல் வின்சென்ட்டோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கை. இன்னொரு பக்கம் ஸ்வயல் வின்சென்ட் வந்து எண்டோக்ரனாலஜியில் ஆற்றின பங்களிப்பு அப்படின்றது மிகப்பெரியது. குறிப்பாக இவர் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் முடிக்கும்போது, குறிப்பாக டாக்டர் ஆஃப் சயின்ஸ் 1904ஆம் ஆண்டு முடிக்கும்போது ஆன் ஆடிசன்ஸ் டிசீஸ் அண்ட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி சூப்ராரினல் கேப்சல்ஸ் அப்படின்னு ஒரு தீசஸ் ஆய்வு கட்டுரை இவர் வெளியிட்டாங்க. அதுவும் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதுக்கப்புறம் வந்து அடினல் கிளான்ஸோடைய செயல்பாடுகள் குறித்து இவர் வெளியிட்டது. அதுக்கப்புறமா இது மாதிரி டக்ளஸ் கிளான்ஸோடைய செயல்பாடுகள், அதில் ஏற்படக்கூடிய நோய்கள், அதனால் உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னு பல்வேறு ஆராய்ச்சிகள் இவர் பண்ணனால இன்றைய காலகட்டத்தில் டக்ளஸ் கிளான்ஸுக்கு உண்டான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மருத்துவ உலகத்திலையும் அறிவியல் உலகத்திலையும் பெரிய அளவில் இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் ஸ்வயல் வின்சென்ட் தான். ஸோ இப்பேற்பட்ட ஸ்வயல் வின்சென்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.